ஐயா தவஸ்பி குருமகாராஜ் அவர்கள் இந்த இல்லத்துக்கு வந்தது இந்த பகுதி மக்களுக்கும் எங்களுக்கும் மிக மிக சொல்லணும்னா சந்தோஷம். ஈரோட்டுக்கே சந்தோஷம். ஐயா இங்கே அப்படி வந்துட்டுருப்பாரு. ரொம்ப நாள் வர முடியாமல் போச்சுன்னு ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஐயா வந்து இந்த பக்கம் எங்கள் எல்லாத்துக்கும் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் வரை இந்த வீட்டுக்கு வரைங்கிறப்போ நாங்களும் இங்கே இல்லாமல் வெளியூர்லாம் போயிருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே போச்சு. இன்றைக்கி நெருவில் இருக்க சதாசிவம் என்றால் அவர்கள் கட்டளையிட்டோம். அவர் மூலம் யோகிராம் கட்டளையிட்டோம். யோகிராம் மூலமாகவும் அந்த கட்டளையை ஏற்று ஐயா இங்கே வந்திருக்காங்கிறது தான் எங்களுக்கு தோணுது. ஐயா வந்து ரொம்ப அனுபவம் உள்ளவர். யோகிராம் சுரத்குமாரோடையே இருந்து பல விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டவர். அவரை பகவான் யோகிராமை பற்றியும் ஐயா எப்படி அவரை சந்தித்தார், யோகிராம் பகவானுடைய அறிமுகம் ஐயாவுக்கு எப்படி கிடைச்சிது, பகவானுடைய மகிமைகள் என்ன, அந்த காணிப்படை எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்க மக்களுக்கு ஐயாவை சொல்ல மாதிரி தான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயபகவான் அப்பாங்க புண்ணியாத்மாக்களே. இது பாருங்கள், இது சத்சங்கம் நடக்கக்கூடிய அளவில் லட்சுமிநாராயணன் ராமச்சந்திரன் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஆடாதாரை ஆட வைப்பார், கூடாதாரை கூட வைப்பார், சத்து குருநாதன். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. யோகிராம் சுரத்குமார் மனிதனா சாதுவா இல்லை ஞானி ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கணும். ஆனால் அவர் அவதார புருஷன் என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐயா வைகுண்டருடைய ஏற்றம் அவர் உலகத்தில் என்ன நடக்கணும், காளி வெள்ளம் வருகுதப்பா கப்பல் ஒன்று செய்திடுங்கோ, கடல் அலை காளி எவ்வளவு உக்கிரமாக இருப்பாளோ அது போல் வந்து சென்னை பட்டணத்திலே பார்த்தோம். ஒரு தெருவிலேருந்து அடுத்த தெரு போனால் போட்டில் போகிறாங்க. அதான் போட்டு இப்படிலாம் வரும்னு சொன்னார் அழிவு இருக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், மத்தியில் என்ன நடக்கும் சொல்கிறார். தேசம் வந்து ஒரு சரீரம் ஆளக்கண்டேன் சிவனை. ஒரு குடும்பத்தில் வேணும் ஆட்சி யாருமே உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது நேரு. அடுத்தாப்புல சொல்ற கோட்டையிலே காவி கொடி பறக்க கண்டேன் சிவனை. கோட்டையில் ஆமாம் வந்துச்சு சொல்லி அவர் எழுதுறது. அடுத்தாப்புல சொல்கிறாரு, இங்கே வர்ற தமிழ்நாட்டில் வேதம் ஓதுகின்றவன் ஆண்டிட கண்டேன் ராஜா. வேதம் விருது கொடி பெற்ற பிள்ளை விருப்பமுள்ள பிள்ளை தான் என்னுடைய மந்திரி. விருதுநகரில் வந்த காமராஜ். ஆமா, கூத்தாடி கூத்தாடி வருவார்கள், கோட்டையை முடிப்பார் சிவனையா. எல்லாரும் அறிச்சாங்க. யாருன்னு தெரியும். சாவல் கோழி அல்லவோ பூவும் என்பார்கள், பெட்டை கோழி ரெக்கை கட்டி கோட்டையிலே பூவை. அங்கே இந்திரா காந்தி, இங்கே ஜெயலலிதா. இப்படி எல்லாம் அவரு ஆமாம். அவருடைய புக்கு அகில திரட்டி ஒரு புக்கு இருக்கு. புத்தாஜி வரும்போது கொண்டு வர ராமச்சந்திரன் கண்டிப்பாக நம்ம அதை படிச்சு பார்த்தோம். அதில் சொல்றாரு, இறைவன் எப்படி வருவான், உபட்டை சிரட்டை உடல் பனைவோலை விசிறியுடன் அண்ணாமலையில் இருப்பான் சிவனே ஐயா, காணிமடத்தில் கோயில் கொள்வான் சிவனே ஐயா. அப்படிப்பட்ட பெருமாள் உங்களை தேடி விட்டு நாளைக்கு எவ்வளோ பெரிய பாருங்க, யாரும் கிடைக்கும். கண்டு படிந்தவருக்கு கை நிறைய எந்த கேட்க கைலாசம் காணிமடத்தில் போய் என்ட்ரி ஆகிட்டேன்னா தெர் இஸ் நோ ரிவர் தான் கடைசி. அப்படிப்பட்ட பெருமான் இன்னைக்கு நமக்கு தேடி வந்திருக்கார். அவருடைய அற்புதங்கள் சொல்ல போன வெள்ளி மாளா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அவர் போட்ட பிச்சை. மருத்துவரால் கைவிடப்பட்டேன் 7 நாள் தான் சொல்லி எக்ஸ்பெக்ட் ஆங்க. மாயமாட்ட போகிறேன். மாயமாக தான் முதல் குரு. அம்மாட்ட போய் அப்போ அந்த அம்மா அவன் கையை காட்ட கன்னியாகுமரி கன்னியாகுமரி அன்பர்களாக இருக்காங்க. அதில் ஒரு அன்பர் ஜோல்னா பை போட்டுருக்காங்க. அந்த ஜோல்னா பையில் சாமி 2 கை முருகை ஆசீர்வாதம் கையில் படம். ஆமாம், விசிறி அம்மா. ஆமாம், மாயம்மா. உடனே எனக்கு பேச மாட்டாங்க. அந்த அவர்கிட்ட போய் கேளு. திருவண்ணாமலை இருக்க
அம்மா போக சொல்கிறாங்க. கர்மவினை அழிக்கக்கூடிய ஒரே வஸ்து பரம்பொருள் யோகிராம் சொல்லுமாறு தவிர Who sent this figure? Send this figure. யார் அனுப்பினாங்க? To you. I am not a God. I have no power. Go to Arunachaleswar. அருணாச்சலேஸ்வரர். ஆமாம். யோகி வந்து ஆங்கிலம் தான் பேசுவார். யார் அனுப்பி ஆங்கிலம் போகணும் அங்கே போய் சொல்லுங்க அப்படின்ட்டாரா? அது வந்து அங்கே நான் போயிட்டு வந்துட்டேன். இங்கே தான் போக வச்சிங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்த உடனே நான் முப்பொருளும் ஒரு பொருளாக நான் பார்த்தேன். என்னை மனைவி என்னை அப்படின்ட்டாரா? உலகம் முழுவதும் வேலை வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, the whole planet ஐயோ cosmic energy is in my hand. இது மாதிரி என்னையே வேணும், எல்லா சரித்திரத்தையே மாற்றிடுவார். கண்டிப்பா புரியுதாம்மா? இப்போ நீங்கள் எப்படி எப்படி வரணுங்கிறதே உருவாக்கி, நமக்கு ஜாதகம் தெரியல, அது சனி தசை ஓடுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் மாற்றணும். ஆனால் அவர் கையில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏசுதாஸ் இருக்கார் இல்லையா, ஆமாங்க எஸ் எஸ் பாடகர், சாமிட்டு பல விதம் இருக்கிறார். அவருடைய மகனுக்கு கழுத்தில் ஒரு கட்டி, டாக்டர் எல்லாம் கை விட்டாங்க. விஜயஎஸ்எஸ் அப்போ போய் மெட்ராஸில் பார்த்தாங்க, டெல்லியில் பார்த்தாங்க, ஒன்றும் முடியும். கடைசியில் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா அவனுக்கு கை விட்டான். இது குளகுலான்னு இருக்குது, ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் உள்ள தெய்வங்களாக சொல்லுவாங்க. இப்போது ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ண போகுது. அவருடைய மனைவி ஜேசாஸ் கையை பிடிச்சி அழுகிறார். நீங்கள் திருவண்ணாமலை சுவாமிகிட்ட போவீங்க, அவரால் முடியும்னு நினைக்கிறேன். ஓ அப்படிதான் மாதிரி உனக்கு எண்ணம் இருக்கா? சரி, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ மானசீகமாக தான் பிரார்த்தனை பண்ணணும். அங்கே போய் என் மனுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டாரு. ஆமாம், நீ மானசீகமாக அங்கே போய் போகணும். எங்கே இருக்குது, எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது அமெரிக்கா. இங்கே வராங்க, வந்து ஃப்ளைட்டு 2 நாள் ட்ராவல் பண்ணி நேரே அங்கே போகிறாங்க. போன உடனே சுவாமி கேட்ட தகுதி கம்பெனி வர்றாரு, சிங்கம் மாதிரி இருக்குட்டார். ஆனால் அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னால் என்ன பேசலாம் அப்படின்னு பக்கத்தில் தேவி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. இந்த பரம்பொருள் இறைவன் சிவபெருமானையும் இந்த ரூபத்தில் வந்துட்டார். உடனே கேட்டு எப்படி எப்படி அழுகிறார். ஹோல் காஸ்மிக் வேர்ல்ட், sun, moon, everything is meant. I can change the planet any time. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த தேடி வருதுன்னா நீ செய்த புண்ணியம் பாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஒரு நாள் வந்து எங்களுக்கு கையில் வரைஞ்சி வரைஞ்சி ஆடி பாடி கண்டிப்பா வரேங்க. சுவாமி நம்ம 20 கண்டிப்பா எல்லாம் மிக பெரிய எல்லா அன்னதானம், காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு எல்லாமே பண்ணிக்க ஆள் ரெடி ஆகிட்டாங்க. கேட்டீங்களா? கண்டிப்பா எல்லாரும் வரணும். கண்டிப்பா பாவத்தை ரொம்ப வருஷம் வச்சு கேளுங்க. அப்புறம் என்னாச்சு, பிரார்த்தனை பண்ணுறாங்க, பேசக்கூடாது ஒன்றும் சொல்லிட்டாரு. கடைசியில் இந்த அம்மா நினைக்குது, சுவாமி அந்த பையனை கூப்பிட்டு விஜயஎஸ்எஸ் வழியில் இருந்து கேன்சர் 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 அப்படிப்பட்ட தெய்வம்பா இந்த தம்பி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இங்கே ஈரோட்டுக்கு நாங்கள் வந்தது திருச்செங்கோட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோம். அங்கே தான் தங்கும் முன்னால் திருநாவுக்கரசர் அதுக்கு இன்னைக்கு சதாபிஷேகம். ஓ ஆமாம், இந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்து கொண்டு பேசணும். அதுக்கு வந்தாலும் எங்கள் மனசு திருப்பிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கே இருக்கணும். பாருங்க, ஐயா வரப்போ நாங்கெல்லாம் உட்காந்துட்டோம், பிடிக்க கூட இல்லை, எல்லாம் உட்காந்து பேசிட்டோம். திடீர்னு வந்து பார்த்தா இப்போ மதுரை இருந்து மாசாணத்துன்னு ஒருத்தர் வருவார், இதே மாதிரி யோகிக்கிறோம். அவரோட பஜனைனா வருவார். சரி 2-3 பேர் வருவாங்க. அவர் வந்துட்டு அப்புறம் என் தம்பி வந்து சாமி யாரும் வந்துருக்குறோம். அப்புறம் பார்த்தா காலை உள்ளே போய் பார்த்தா ஐயா தவசி ஐயா உட்காந்துருக்காரு. நான் வந்து ரொம்ப நாளாக 2-3 வருஷம் விடாமல் விட்டுட்டாரு. நம்ம வீட்டுக்கு 2-3 ட்ரிப்பு இப்போ வந்துட்டு அவசரமாக அப்படியே போயிட்டாரு.
ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து எங்களுக்கு இந்த யோகிராம் கேலண்டர் கொடுத்து இதே மாதிரி சத்சங்கம் வச்சு எல்லாரும் உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பல பேருக்கு நிறையா நடந்தது. பல பேருக்கு நிறையா நடந்தது. இதுலேருந்து என்ன செய்யுது, அமெரிக்கா டாக்டர் கை விட்டான், டெல்லியில் விட்டான், சென்னையில் விட்டான். அதை காப்பாற்றின வைத்தீஸ்வரன் யார் இருந்தாங்க? சிவபெருமானுடைய சொரூபமாக இருந்து நம்ம காத்துக்கணும். அவருடைய விருப்பம் எந்த இடம் கூட நடக்காது. அதில் நமக்கு ஆணவம் கண்ணும் மாயே சரணாகதி கண்ணுன்னா நமக்கு இல்லைன்னா கிடைக்கும். ஆணவம் கண்ணு நான் தான் இப்படித்தேன்னா வேலையாக்கி ஆகாது. அதனால இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்னுடைய உயிரை காப்பாற்றினாரு. அதுக்கு பிறகு நான் வக்கீலாக இருந்தேன், எல்லாம் போட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய சேவை இன்னைக்கு வரை உலகம் முழுவதும் கோயில் கட்டுக்கு ஏற்பாடு எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் யாரும் 14 பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் சிறக்க பெருமானுடைய திருவடி ஜெய் யோகிராம் सुरतकुमार महाराज की जय। योगीराम सुरतकुमार महाराज की जय। योगीराम सुरतकुमार महाराज की जय। வெற்றி வெற்றி जयम जयम ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி।